ஆசீர்வதிக்கப் போகிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதையே தேவன் மிகவும் விரும்புகிறார். ஆனாலும் அவர் உங்கள் பக்தியின் வெளித்தோற்றத்தையோ உடையையோ செய்கைகளையோ பார்க்கவில்லை. தேவனுக்காக தியாகம் பண்ணினாலும் காணிக்கைகளை கொடுத்தாலும் அதை என்ன இருதயத்தோடு செய்கிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் என்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ளும் முறையை உங்களுக்கும் பரிசுத்த வேதத்திலிருந்து காண்பிக்க வருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ். ஏசுதாசன் அவர்கள். இருதயத்தை சுத்திகரிக்கும் உபதேசம் புதிய எருசலேம் சபையில் உள்ளது. சத்தியத்தை கேட்டு அதை கை கொண்டால் இருதயத்தில் சுத்தமாகி தேவனை தரிசிப்பதோடு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் ஒரு புதிய ஆண்டை காணவும், புதிய ஆண்டினுடைய முதல் பரிசுத்த ஆராதனையாக நாம் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு தந்திருக்க நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் தேவன் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லுகிறதே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறது அநேகருக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறபடினால், இப்படி சொல்லப்படுகிற வார்த்தை கேட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் இதை சொல்லும்படியாக தேவன் வற்புறுத்துகிறபடினால இந்த வார்த்தை என்றும் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரை? தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார். தமக்கு பிரியமானவர்களை செய்கின்றவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில வசனங்களை தேவ சமூகத்தில் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனிதன் முகத்தை வெளித்தோற்றத்தை மட்டும் மனிதன் பார்ப்பான். பேசுகிற வார்த்தைகளை மட்டும் நான் கேட்பான். நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் வெளித்தோற்றத்தை முகத்தை பார்க்கின்றான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இந்த ஆண்டில் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து, யார் யாருடைய இருதயம் தேவனுக்கு பயப்படுகிறதாக, யார் யார் இருதயம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறதாக, யார் யாருடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய, கபடு, வஞ்சம், சூதுவாது, கெட்ட எண்ணங்கள் எதுவும் மனதில் இல்லாதபடி இருதயத்தை யார் வைத்து காத்துக்கொள்கின்றார்களோ அவர்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த ஆண்டில் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அவர்களை மேன்மைப்படுத்த போகிறோம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவர் அங்கேயே பார்க்கின்றார். சிலரை பார்ப்பதற்கு ரொம்ப பக்தி உணர்வு போல இருக்கும். சிலரை பார்க்கும்போது பக்தி வெளியே தெரியாது. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் அது தெரியும். அப்படி இருப்பார்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஐயோ, இவ்வளவு பக்தியாக எவ்வளவு ஒழுங்காக எப்படி இருந்தார்கள், இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையா என்று சிலர் எண்ணலாம், சிலர் கணிக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கிற பிரகாரம் நாம் பார்க்கிறது இல்லை. நாம் வெளிப்படையாகத்தான் பார்க்கின்றோம். வெளிப்படையாக அவர்கள் அவ்வளவு பக்தி அல்ல, வளர்ச்சி அடையவில்லை, அவர்களுக்கு தேவனுக்கு இப்படி என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன். மனிதன் முகத்தை வெளித்தோற்றத்தை பார்க்கின்றான், நான் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய 9ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே அதாவது அண்ணன் தம்பி 2 பேர், ஆனால் இதில் அதாவது ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று
என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஒருவரை மறுத்து ஒருவரை சிநேகித்தேன் என்று சொல்லுகின்றார். இதனுடைய உள்கருத்து என்ன? அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. ஆனால் அவனை தேவன் வெறுக்கிறார். அவனுடைய ஜெபங்களையும் வெறுக்கிறார், அவனுடைய கிரியைகளையும் வெறுக்கின்றார். அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாதபடியினால் அப்படி என்று நாம் காணுகிறோம். ஆனால் அவர்கள் கிருபை வேணும் என்று கேட்பார்கள், மேலான காரியங்களை பேசுவார்கள். ஆனால் நாம் தேவனிடத்தில் நாமே அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் போது அவள் எனக்கு செம்மையானவர்களை செய்கிறவர்கள் அல்ல, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நம்மிடத்திலேயே சொல்லுகிறார்கள். சிலரை பற்றி இன்று காலையில் கூட 2 நபருக்காக நான் ஜெபம் பண்ணினேன். எனக்கு போன் வாங்க அங்கிருந்து கேட்டுக்காரங்க பல விதமான காரியங்களுக்கு போன் வந்து கொண்டிருக்கிறது. உடனே அவர்கள் ஜெபம் பண்ணுங்க யான்னு கேட்பார்கள். நான் ஜெபம் பண்ணணும் அல்லவா, சரி என்று சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அதற்காக ஜெபம் பண்ணும்போது அதை விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். திருப்பி ஜெபம் பண்ணும்போது அது ஒரு நியாய தீர்ப்பு, நீ அதுக்காக மன்றாட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் நான் பார்க்கிறோம் அல்லவா. அவர்கள் தயவாதான் கேட்கின்றார்கள், உருக்கமாதான் கேட்கின்றார்கள். ஆனால் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கின்றார். நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தை இந்த ஆண்டில் கர்த்தர் பார்க்கின்றார். அருமையானவர்களே, நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்டவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, யோசேப்பு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்கள் யோசேப்பினுடைய பிள்ளைகள். தகப்பனாகிய யாக்கோபு அந்த காலத்தில் அவருக்கு உயிர் பிரியக்கூடிய வேலை நெருங்கிட்டு உடனே அவர் பார்த்தார், நம்முடைய தகப்பனிடத்தில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிவிட வேண்டும் என்று மூத்தவனை வலது பக்கமும் இளையவனை இடது பக்கமும் கொண்டு நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக விட்டார். அவர் இப்போ என்ன பண்ணுகிறார் என்றால், வலதுகையை கொண்டு இளைய மேல வைக்கிறார், இடதுகையை கொண்டு மூத்தவன் மேல வைக்கிறார். அப்போ அப்பா அப்படி அல்ல, இவன் தான் மூத்தவன். எனக்கு தெரியும் மகனே, நீ சும்மா இரு என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் ஆலோசனை சொல்ல முடியாது. அருமையானவர்களே, இருதயத்தை கண்டறிகிற தேவன் அவர்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் இப்படியே பார்க்கிறேன் என்று சில நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது சில ஏழைகளுக்கு கிடைக்கிற வாழ்வும், அவளுக்கு கிடைக்கிற உயர்வும், அவளுக்கு கிடைக்கிற தேவ கிருபையும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நாம் எண்ணும் போது என்ன நினைக்கிறோம்? அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறது. அவருடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயமாக இருக்கிறது. தீமை செய்ய பயப்படுகிறது. கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்வதில் கவனமாக இருக்கின்றது என்கிறதை நாம் புரிந்து கொள்கின்றோம். வாசிக்கலாம் இங்கே ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உன்னுடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்றார். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியா திரளான ஜனங்களாவார்கள் என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் மகனே, இவன் ஒரு ஜாதியாக இருப்பான், அவனை விட பலத்த ஜாதியாக மேன்மை உடையவனாக இருப்பான் என்று சொன்னதாக நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது மனிதனை தேவன் பார்க்கிறார். மனிதனை எங்கே பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கின்றார். இவன் தேவனுக்கு எவ்வளவு பயப்படுகிறான், தேவ ஆராதனை எவ்வளவு முக்கியப்படுத்துகின்றான், தேவ சமூகத்தை எவ்வளவு கனம் பண்ணுகிறான் என்று தேவன் மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு பயனுள்ள ஆராதனை என்றால் என்ன? நம்முடைய இஷ்டத்துக்கு எப்பொழுது வருகிறது போகிறதுமா? இல்லை. தேவ பயம் என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிருப்பது எப்படி? ஆண்டவர் அங்கேதான் பார்க்கிறார். மற்றபடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மகனே, மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்த்து மனிதனை ஆசீர்வதிக்கிறேன் என்று நமது அருமை ரட்சகராகிய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வலதுகையை இளையவன் மேலேயும் இடதுகையை மூத்தவன் மேலேயும் அவர் வைக்கிறார். கண்டறியாதவர்
கர்த்தரோடு பேசுகிறார். இளையவனை ஆசீர்வதி, இளையவனை ஆசீர்வதி, அவன் எனக்கு பிரியமானவன், அவனுடைய இருதயம் எனக்கு செம்மையாக இருக்கிறது, எனக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நாம் அடைகிற பரவசம் அல்ல, நாம் ஆடுகிற ஆட்டம் அல்ல, ஆண்டவராகிய தேவன் பார்க்கின்றது இருதயத்தை பார்க்கின்றார். தேவ பயம் நம்முடைய இருதயங்களில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியின் மேல், மனைவி கணவன் மேல் உள்ள காரியத்திலே முறுமுறுப்புகள், கசப்புகள், எதிர்ப்புகள், இடையூறுகள், பலவிதமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு நாள் தாவீது ராஜா, அதாவது உடன்படிக்கை பெட்டி வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால குதித்து ஆடி மகிழ்ந்து கொண்டு வருகிறார். என்னுடைய வீட்டுக்கு தேவன் வருகின்றார், என்னுடைய வீட்டுக்கு தேவாசீர்வாதம் வருகின்றது என்ற நிலையில் அவர் ஆடி குதித்து துள்ளி குதித்து கொண்டு வருகின்றார். சவுலுடைய குமாரத்தி ஆகிய மீகாள் அவருடைய மனைவி, அவள் அங்கே பலகடியில் இருந்து மேலே இருந்து எல்லாம் தம்பூரு கீத வாசல்களை கேட்ட உடனே சணல் ஒளி எட்டி பார்த்தாள். கணவன் ஆகிய தாவீது ராஜா அங்கே ஆடி குதித்து தெருவில் வீதியில் ஆடிக்கொண்டு வருகிறதை கண்டவுடனே உள்ளத்திலே அவமதித்தாள் என்று நாம் காணுகின்றோம். இல்லையா? உள்ளத்திலே அவள் அவமதித்தாள். அது மனிதனுக்கு தெரியாது, புருஷனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. கர்த்தர் பார்த்தார் என்று நாம் காணுகின்றோம். ஜீவகாலம் முழுவதும் அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டிலே கர்த்தர் திருச்சபையை, திருச்சபையுடைய மக்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாய் அவைகள் நடக்கும். அவைகளை தேவனுடைய பிள்ளைகள் பெற்று பிரகாசிக்க போகிறீர்கள். யாருக்கென்றால் இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் மனிதனால் உண்டாகிறது அல்ல. யாக்கோபு தன்னுடைய மகன் சொன்ன பிரகாரம் வலது கையை மூத்தவன் மேலே இடது கையை இளையவன் மேலே வைத்திருக்கலாம். ஆசீர்வாதம் அங்கிருந்தெல்லாம் வரணும். நான் வைத்து விட்ட உடனே ஆசீர்வாதம் வந்து விடாது. நான் வைத்த தலையில் கைத்த உடனே வியாதி சுகமாகி விடாது, பேய்கள் ஓடி விடாது, கிரியை நடக்காது. அது மேலே இருந்து வருகின்றது. ஹல்லேலூயா. அங்கே இருந்து வர வேண்டும் என்றால் எப்படி இருக்க இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். நான் மனிதன் பார்க்கின்ற பிரகாரம் பார்க்கிறது இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தோற்றத்தை பார்க்கிறான். நான் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் இந்த மீகா தன்னுடைய கணவனை நிந்தித்ததை, இருதயத்திலே நிந்தித்ததை கண்டறிந்தார். ஜீவகாலம் முழுவதும் கற்பம் அடைக்கப்பட்டு போய்விட்டேன். நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வருடத்தின் முதல் ஆராதனையில் கலந்திருக்கிறேன். உலக மனிதர்களே, 1ஆம் தேதி கரெக்டாக வேலைக்கு போகணும், இல்லாவிட்டால் வருடம் முழுவதும் வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு எண்ணி 1ஆம் தேதி கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க. 1ஆம் தேதி அவங்க அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அட்வான்ஸாக போய் வேலை செய்வார். அப்போ தான் வருடம் முழுவதும் வேலை கிடைக்கும், வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுவார்கள். தேவனை ஆராதிப்பது எப்படியுமா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறது, எல்லோருக்கும் சொல்லுகின்றேன், நாம் எல்லோரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபீஸுக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு டைமுக்கு போகலன்னா அதுக்கப்புறம் போனால் என்னது? ஆப்ஷன் தான். போனதில் பிரயோஜனம் இல்லைன்னு ஆகி போயிடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? நானும் இருதயத்தை பார்க்கின்றேன். வந்திருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கின்றார். இந்த பயம்தான் மனிதனுக்கு இருக்க வேண்டும். இந்த பயம்தான் பக்தர்களுக்கு இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. யாரு கண்டா என்று சொல்லிவிட்டு
அவர் என்ன சொல்வது என்று சொல்லிவிட்டு போய்விடலாம், பிரச்சனையே இல்லை. அதனால் தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் தடைபட்டு போய்விடும் என்பதை நான் உங்களுக்கு நன்கு அறிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடாமல் இருப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை நாமும் பரிசோதிப்போம். இரண்டாவதாக சங்கீதம் 51:10 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுத்த இருதயம் இல்லைனா என்ன இருக்கும்? ஆவியானவர் நிலவரமாக ஒரு மனிதனுக்குள்ள மனுஷனுக்குள்ளே இருக்க மாட்டார், போகிறதும் வருகிறதுமாக இருக்கும். சுத்த இருதயம் எங்கே உண்டோ அங்கே நிலைவரமாய் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அவனுக்குள்ளே எப்பொழுதும் பொங்கிக் கொண்டே இருப்பார். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, வழி நடந்தாலும் சரி, மற்ற எதை செய்து கொண்டாலும் சரி, உங்களுக்குள்ளே அது ரோலிங் ஆகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்தவுடனே கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்படும், ஆசைகள் உண்டாகிவிடும். அவனுடைய உள்ளத்திலிருந்து அதாவது கொழுந்து விட்டு எரிகிறது போல அந்த மகிமை பொங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படினால இறைவன் நம்மோடு கூட இருப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? சுத்த இருதயம் வேண்டும். தேவன் இருதயத்தை பார்க்கின்றார். இருதயத்தை பார்த்து நான் நன்றாக குளித்து சுத்தம் பண்ணி நல்லா ட்ரெஸ் அணிந்து ஆண்டவரே வார எனக்குள்ள இல்லை. அவர் இருக்கிற வீடு நம்முடைய இருதயம். அந்த இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய், தூய்மையாய், கபடற்றதாக, தீமையில்லாத ஒரு களங்கமற்ற இருதயமாக நம்முடைய இருதயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா? அவர் வாசமா இருக்கிற இடமும் அப்படியே களங்கமற்ற பரிசுத்தமுள்ள ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில இருதய சுத்தம் இல்லாமல் போனபடினால வாழ்க்கையில அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத நிலைமை உருவாகியிருந்தபடியினால் என்ன ஆயிற்று என்று சொல்லுகிறார். ஆண்டவரே உடைய கையின் மேல் பாரமாயிற்று. என்னுடைய சாரம் உஷ்ணகால வறட்சி போல ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் வைத்துக் கொண்டு மேலே ஒரு ஓட்டை போட்டுட்டு பிடிச்சாச்சுன்னா உள்ள இருக்கிற சாரெல்லாம் வெளியே வந்துடுறது போல நீர் உடைய கையை என் மேல் வைத்திருக்கிறபடியினால், அமிழ்த்துகிறபடியினால் என்னுடைய சாரமெல்லாம் போயிட்டு உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு ஆண்டவரே அப்படினால சுத்தரை எனக்கு தாரும். மறுபடியும் உடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவியனை தாங்கும்படி செய்யும் கர்த்தாவே என்று வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் இல்லாதவர்கள், அதாவது தேவனோடு வாழ்ந்தவர்கள், அதாவது இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் போகிற நேரத்தில் அவர்கள் அனுபவிக்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். அதில் உண்டாகிற வேதனைகள், துன்பங்கள் என்ன என்று அவர்கள் தான் அதை அறிவார்கள். அப்படினால சொல்கிறார், திரும்ப எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், இதயத்தில் இருக்கிற களங்கங்களை மாற்றும், கேடான இருதயத்தை விட்டு எடுத்து போடும் ஆண்டவர் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியே புதுப்பியும். அவர்களுக்கு தான் தேவன் எப்படி இருப்பாராம்? நல்லவராயிருப்பார். 73ஆம் சங்கீதம் 1வது வாக்கியத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்பொழுது நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் அவர்கள் தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் எல்லாருக்கும் சொல்லவில்லை. அந்த ஜனங்களுக்குள்ளேயும் யார் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இதை உணர்ந்த தாவீது ராஜா, ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் புதிய எருசலேம் மக்கள், புதிய எருசலேம் மக்கள். இதிலே யார் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள யாவருக்கும் என்று எழுதாமல் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இந்த கர்த்தருடைய ஜனங்களாக இவர்கள் இருந்தாலும் இவர்கள் யார் சுத்த இருதயத்தோடு எப்பொழுது காணப்படுகின்றார்களோ, களங்கமற்ற இருதயத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுது நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. கூப்பிடும் முன்னமே சத்தம் கொடுப்பார், கேட்கும் முன்னமே தேவைகளை அறிவார். கேட்பதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை யார் அறிந்திருக்கிறார்? பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கேட்பதற்கு முந்தையே உங்கள் தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். தானியேலு, எனக்கு பிரியமான தானியேலு, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே, வேண்டிக்கொள்ளும் முன்னமே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது.
என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்தம் என்றால் அசுத்தம் என்றால் பாவ எண்ணம் உடையவர்களை மட்டும் என்று சொல்லவில்லை. பாவம் என்று சொல்லும்போது பாவம் என்றால் பிரதானமான பாவங்களை மட்டும் சொல்லவில்லை. பாவம் என்று சொல்வது தேவனுக்கு பிரியமில்லாத எதை சிந்தித்தாலும் அது பாவம். அது நம்முடைய இதயத்தில் களங்கத்தை உண்டாக்கும். தேவன் நமக்கு நன்மை செய்ய விடாதபடி தடுக்கும். நமக்கு செவி கொடுக்க விடாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைத்துவிடும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருடத்தின் ஆரம்பம் முதல் ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்றால், நான் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயத்தின் தோற்றம் தான் வெளியே காட்சி அளிக்கும். அதுதான் அவருடைய செயல்முறையில் நான் பார்க்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. இல்லை, நான் அப்படி அல்ல, செய்கிறதெல்லாம் செய்து கொண்டு அப்படி அல்ல என்று வேதத்தில் 2 பேர் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம்? பேதுரு சொன்னார், அப்படியெல்லாம் ஆண்டவர். லோத்து சொன்னார், அப்படியெல்லாம் ஆண்டவர் என்று சொன்னார். மலைக்கு ஓடி போயிட்டார், அப்படியெல்லாம் ஆண்டவர். திரும்ப அவர் போனார், அதனால வாழ்க்கையில் கேடு உண்டாயிட்டு பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பாட மரணத்தை குறித்து பேசுகின்ற நேரத்தில் பேதுரு சொன்னார், அப்படியெல்லாம் ஆண்டவர், ராஜாவாக்க வேணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது நீர் இப்படி மறிக்கப் போகிறேன் என்று சொல்வது அப்படி அல்ல, அது வேண்டாம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு ஆலோசனை சொல்ல நாம் யார்? தேவனுக்கு ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னார்? பிரதான அப்போஸ்தலன் பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆலோசனை என்ன? நம்முடைய இருதயத்தை பார்க்கின்ற கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையாய் சுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே எப்பொழுதும் இருப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருப்பார். ஆண்டவர் இப்படி ஓரலாக பார்க்கறதில்ல, நிறுத்து பார்க்கிறாரா. தராசில் சுமுத்திரையான தராசில் யோபு சொல்லுகிறார் அல்லவா, எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பாருங்க. கடவுளிடத்திலே சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்ற உத்தமத்தை சுமுத்திரையான தராசில் வைத்து நிறுத்து பாரும் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சாலமோன் எழுதும்போது ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தராசு வச்சு நிறுத்து பார்க்கிற மாதிரி நிறுத்து பார்க்கிறார். யார் யாருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். வாசிக்கிறான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையாக, எப்பொழுதுமே நான் என்னை பற்றி நான் சரியா தான் இருக்கிறேன், நான் செய்கிற போகிற வழி சரிதான், இதுல யார் என்ன சொல்ல முடியும், நான் கரெக்டா இருக்கிறேன் என்று மனிதனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்கிறது. கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆனால் மனிதனுடைய வழிகள் சாதாரணமாக நான் சரியாக தான் இருக்கிறோம், குற்றமுறை மனச்சாட்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை சுமுத்திரையான தராசில் வைத்து நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. உலகம் எடுத்துக்கிட்டு போது கிளம்பார், இவர் மேலே போறார். அப்படினால ஆண்டவர் நிறுத்து பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கின்றார். அப்படினால நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவருடைய திருவாக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தை நான் நிறுத்து பார்க்கிறேன் என்று இயேசு சுவாமி இன்றும் நமக்கு சொல்லுகின்றார். நம்மை பார்த்தவர் சொல்லுவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது நாம் ஒருவருக்கு ஜெபம் பண்ணும்போது நான் என்னை வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இதை கட்டாயமாக செய்யும் என்று நான் ஜெபம் பண்ணுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே நமக்கு சுத்தமானால் இவருடைய நிலைக்கேற்ற பிரகாரம் இவருடைய ஆசீர்வதியும் விடுதலை ஆக்கும் என்றுதான் ஜெபம் பண்ண முடியும். சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணினார். தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை நடத்திவிட்டு அவர் ஒரு ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தில் அதாவது நிறைய சொல்லுகின்றார். துன்பப்பட்டு யார் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கும் என்று ஜெபம் பண்ணிவிட்டு இன்னொரு ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் இந்த நாட்களில் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர், எல்லா மனுபுத்திரருடைய இருதயங்களை அறிந்தவர் ஆனதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரம் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நீர் பலன் அளித்து அவனை ஆசீர்வதிப்பீராக என்று சாலமோன் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய துணிகரமான பாவத்தோர் மனிதன் செய்துவிட்டு தண்டிக்கப்பட்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக விடுதலையாக்கும், நிச்சயமாக விடுதலையாக்கும். நாம் அதற்கு தகுதி கொள்ளவில்லை அல்ல. ஆண்டவரே, இவருடைய இருதயத்திற்கு ஏற்றவருடைய வழிகளுக்கு தக்கதாக இவர்களுக்கு நீர் பலன் அளித்து இவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா, நாங்கள் ஆரம்ப ஊழியத்தில் ஒரு பிசாசு வரட்டுவதற்கு 14 மணி நேரம் போராடி இருக்கிறோம். அப்போ நல்லா யங்ஸ்டேஜாக இருந்தோம், சின்ன வயதாக இருந்தோம். ராத்திரி தூங்கலை, சாப்பிடவும் இல்லை, உட்காரவும் இல்லை. அதை விட்டால் அந்த பேய் நம்ம மேலே சாடிடும். அந்த அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான வல்லமையோடு அந்த ஆவி வேலை செய்து ஜெபம் பண்ணினோம். காலையில் அதிகாலையில் அந்த பேய் போச்சு. அப்போ கடவுளத்தில் கேட்டோம், ஆண்டவரே, ஒரு பிசாசு துரத்த 14 மணி நேரம் போராடி இருந்தால் இந்த ஊழியத்தை எப்படி செய்வது? தான் கர்த்தர் சொன்னார், ஜெபம் பண்ணுங்கள். அந்த நோய் சோமாகவில்லையா? ஜெபம் பண்ணுங்கள். அந்த பிசாசு போகவில்லையா? திருப்பி அவர்களை பாவ அறிக்கை செய்ய வைங்க. அவருடைய வழிகளை சுவை பண்ண சொல்லுங்கள். அவர்களுக்கு முடியவில்லைன்னா அவர்களை சார்ந்தவர்களை பாவ அறிக்கை செய்ய வைங்க, ஒப்பு கொடுக்க வையுங்கள். அப்படி அவர்களை செய்து இருதயத்தை செம்மைப்படுத்தட்டும், அவருடைய வழிகளை அவர்கள் சீர்படுத்தட்டும். நான் அவர்களை கடந்து வந்து ஆசீர்வதிப்பேன், விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்திருக்கின்றார். அந்த பிரகாரம் தான் அப்படி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற அறிவுடைய வழிகளுக்கு தக்கதாக, செய்கைக்கு தக்கதாக நீர் பலனடையும் என்று ஜெபம் பண்ணினார். அப்படியே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தினுடைய அதாவது நிலைகள் எப்படியோ அப்படித்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்படியால் கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? அதாவது பக்தன் தாவீது ராஜா, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்று உள்ளத்தில் புதுப்பியும் என்று கேட்டார். சுத்த இருதயமுள்ள சர்வர்களுக்கு தேவன் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்க, ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளும் தன்னுடைய பார்வையில் சரியாக இருக்கிறது. நான் செய்தது சரி, நான் பேசுறது சரிதான், நான் சிந்திக்கிறது சரிதான், நான் பழகுகிறது சரிதான், எல்லாம் சரிதான் என்று அவரவர்களுக்கு அவர்கள் வழிகள் சரி போல தெரியும். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் நிறுத்து பார்க்கிறார் தராசில் வைத்து, யார் யாருடைய இருதயம் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்கிறது என்று நிறுத்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கின்றார். அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரை ஆராதிக்கிற நாம் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு மனதோடு ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொன்னார்? தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று தேவனை போற்றினார்கள். வேறு எங்கேயும் பார்க்கிறதில்லை. தேவனை ஆராதிக்க வந்தாகிவிட்டதா? அவரே தான் நான் பார்க்க வேண்டும், அவரே தான் நான் பார்த்து ஆராதிக்க வேண்டும். சிலருடைய இருதயங்கள் அப்படி அல்ல என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றது. அவர்கள் என்னை தொழுது கொள்கிறார்கள் வாயினால, இருதயம் தூரமாயிருக்கிறது. இருதயம் வெளியே இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது. தன்னுடைய ஜோலியில் ஆராதனை எப்பொழுது முடியும் அந்த காரியத்தை கவனிக்கலாம் என்று இருதயம் அங்கே இருக்கின்றது. பல நிலையிலையும் இருதயம் இருக்கிறது. இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். அவர்கள் தான் அந்த ஆராதனையில் உள்ள ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவார்கள். ஆராதனையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனையில் நீங்கள் இடையிலே போனாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். கடைசியிலே கூறுகிற ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா, அந்த ஆசீர்வாதம் தான் யாவர் மேலும் சம்பூர்ணமாய் தங்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆலயத்துக்கு வந்தோம், ஆராதனை கலந்திருந்தோம், ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை
கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆராதிக்க வருகிற ஆராதனை ஸ்தலத்துக்குள் இருக்கிற நம்ம எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். நாம் அடிக்கிற கையடி அல்ல, நம்ம பாடுகிற பாட்டு அல்ல, பரவசம் அல்ல, அது உண்டு. ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன? அதாவது தேவனை நாம் ஒரு மனதோடு உண்மையோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றார். அல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்க்கின்றார்கள். இருதயம் யார் யாருடைய இருதயம் எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது? அவருடைய இருதயம் பாடும்போது அந்த பாட்டில் ஆவியோடும் கருத்தோடும் தான் பாடுகின்றார்களா, அல்லது வெறும் அதாவது ஆவியோடு தான் பாடி கருத்தல்லாமல் இருக்கின்றார்களா என்கிறதை ஆண்டவர் பார்க்கின்றார். அதான் வேத வாக்கியம் சொல்கிறது, ஆவியோடும் கருத்தோடும் பாடுங்கள், பாட வேண்டும் என்று ஜெபம் பண்ணும்போது ஆவியோடும் கருத்தோடும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். இருதயத்தை பார்க்க இந்த புது வருஷத்தில், அதாவது பழைய வருஷத்தில் நம்ம இருதயத்தில் பலவிதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்கலாம். அவைகளை விட்டுவிட்டு இந்த புதிய ஆண்டில் நம்மிலே ஒரு சீர்திருத்தம், நம்மிலே ஒரு மாற்றம், நம்மிலே தேவன் விரும்புகிற ஒரு நிலை நம்மிலே உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும், உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படியாக உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 40 நாளைக்குள்ளே கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய இவர்கள் 40 ஆண்டு காலமாக கானானை சுற்றி 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 வந்ததை காணுகின்றோம். ஏனென்றால் அதாவது இவர்கள் இருதயம் சரியில்லை. இவருடைய இருதயம் அடிக்கடி பழைய பாவத்தை, பழைய எகிப்தை, பழைய வாழ்க்கை அடிக்கடி திரும்பி பார்க்கிறதாக இருந்தது. வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைவுகள், ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் உடனே பழைய வாழ்க்கை. நாம் வந்திருக்கிற வழிதான் சரியில்லையோ, இந்த வழிக்குள் வந்தபோதுதானே இவ்வளவு நெருக்கடிகள் என்று சிலர் வாயினாலையும் சொல்லிவிடுகின்றார்கள். ஐயா முன்னால அதாவது விட இப்போ இந்த வழிக்குள் வந்தவரை அல்லவா இப்படி கஷ்டமா இருக்கு. கஷ்டம் தானே சொல்லியிருக்கு. அநேக உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிகள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 ஆண்டு காலமாக தேவனை முறுமுறுக்கவோ, தேவனுக்கு எதிர்த்து நிற்கவோ, பழைய வாழ்க்கைக்குள் திரும்பி போகவோ, தன்னை நடத்துகிற ஊழியக்காரனோடு எதிர்த்து நின்று அவர்கள் வேறொருவனை தெரிந்து கொண்டு நமக்கு பழையபடி எகிப்துக்கு போய்விடலாம் என்கிற எண்ணம் ஏற்பட்டபடினால கானானை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம். கானானை சுற்றி 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 வந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர்களே அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஏன் கானானுக்குள் போக முடியவில்லை என்று அவருடைய இருதயத்தை அவர்களே அறிந்து கொள்ளும்படியாக அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அப்படி நல்ல அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சில வேளைகளில் நம்முடைய இருதயத்தை அறியும்படியாக சில காரியங்களை அவர் நடத்துவார். முன்பு நான் இப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னா இப்பொழுது இது நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து சீர்பட்டு கொள்வதற்காகத்தான் சில காரியங்களை செய்வார். சிலர் நினைக்கலாம், அதாவது நான் இப்படி செய்துவிட்டனால என்ன ஆயிற்று என்று. இல்லை, எது செய்தோமோ அது திருப்பி நமக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்போ அதை உணர்ந்து நாம் அதை செயற்பட்டு கொண்டு நம்முடைய இருதயத்தை நாம் செம்மைப்படுத்திக் கொண்டோமானால் ஆண்டவராய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை லேசாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 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 அதாவது பூமியிலேயே அது செய்யப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு டீச்சர் வாசடத்தில் சொன்னாங்க, என்னுடைய மகா என்னை எப்பொழுதுமே பாடி போடி என்று பேசுகிறான். ஐயா பேசுகிறா ஐயா, அவளுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்போ நீங்கள் உங்கள் மகாட்ட கேட்க வேண்டியதானே,
ஏம்மா அப்படி அம்மாவை பார்த்து வாடி போடின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீ கேட்க வேண்டியதானே. நான் கேட்டேன், என்ன சொல்லிச்சுது? நீ உங்கள் அம்மா வாடி போடின்னு பேசுகிறேன், நானும் உன்னை வாடி போடின்னு பேசுகிறேன். சரியா போச்சுல்ல? அப்போ இங்கே அது இருக்கிறது. அப்படினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படினால செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் பதில் திருப்பி செய்யப்படும். நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி செய்யப்படும். தகப்பன் சிகரெட்டு குடித்து விட்டு பிள்ளை சிகரெட்டு குடிக்காது என்று சொல்ல முடியாது. சொன்னால் அவன் திருப்பி கேட்பான். நமக்கு முன்னாலே அவன் என்று சிகரெட்டு குடிக்க பார்க்க மனம் வேதனைப்படும். நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நான் இந்த தவறு செய்தபடினால் என்னுடைய பிள்ளை இந்த தவறு செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்று நம்மை அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அப்படி செய்கிறார். 40 ஆண்டு காலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுற்றி சுற்றி வந்தும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை என்று நாம் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பரலோகத்துக்கு வழி நடந்து கொண்டிருக்கிறோம். லேசாய் சீக்கிரமாக அந்த இடத்தை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் அதை லேசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. இங்கே அப்போஸ்தலர்கள் பலத்த கிரியைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கைகளை வைத்தால் பரிசுத்த ஆவி பெறுகிறார்கள். அவர்கள் கைகளை பிறர் மேல் வைக்கும் நோய்கள் குணமாகிறது, பேய்கள் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. அதே ஒரு மனிதன் சிமியோன் என்று ஒரு மனிதன் பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கும் இந்த ஆசை வந்து விட்டது. ஆசை வந்த உடனே கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் அப்போஸ்தலரோட கையில் கொடுத்து, நானும் யாருடைய கையில் தலையில் கை வைக்கிறேனோ அவர்களும் பரிசுத்தாய் பெறணும், உங்களை மாதிரி கிரியை நடக்கணும் என்று அவன் போய் வேண்டிக் கொண்டான். அதற்கு அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான். இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது மனிதர்களுக்கு பெரும்பாலும் பரலோகம் வேண்டும், அல்லது நாமும் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் மத்தியில் மதிப்புக்குரியவர்களாக, அது தேவனா மகிமைக்காக கேட்டதல்ல. அதாவது பிறர் மத்தியில் நமக்கு பேரும் புகழ்ச்சி உண்டாகணும், எல்லாரும் நம்ம பெரியவன் என்று எண்ணணும் என்கிற இந்த எண்ணத்தில் அவன் அதை கேட்டான். அப்போஸ்தலன் சொன்னார், உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இல்லை, அதனால இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு கிடையாது, பாகமும் உனக்கு இல்லை என்று சொல்லி எச்சரித்து உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமா போட்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்து அனுப்பிவிட்டார் என்று நாம் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? இருதயத்தை செம்மைப்படுகிறதுனால, இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறதுனால, இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருப்பதினால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருப்பதினால் நாம் அந்த ஆசீர்வாதங்களை பற்றி ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காமலே கிடைக்கும். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு ஏழை ஊழியக்காரன் துணி துவைக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டார். ஒரு நாள் அவர் துணி துவைத்து கொண்டிருக்கும் போதே அவருக்குள்ளே ஒரு தேவ கிருபை இறங்கிட்டு, கிருபை இறங்கினோட ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்குரிய எல்லா விதமான அமைப்புகளும் அவருக்கு அங்கே துணி துவைச்சு கொண்டிருக்கிற இடத்திலே எல்லாம் கிடைத்து விட்டது. துணி துவைக்கிற ஒரு ஏழை மனுஷன், ஒரு ஏழை ஊழியக்காரன் இருந்தார். அப்படியே அவர் துணியெல்லாம் காய போட்டு மடித்து எடுத்து வைத்து விட்டு காலையிலே அந்த வேலையை முடித்து விட்டார். முடித்து விட்டு ஆராதனைக்கு போகிறதுக்கு வந்தார். ஆராதனை சொல்கிற பாஸ்டர்ஸ்கள் யாரும் இல்லை. எல்லோரும் ஒரு கன்வென்ஷனுக்கு போன இடத்துல பிரயாணங்கள் தடையாகி டைமுக்கு வர முடியாது. இப்போ எல்லாம் பாட்டெல்லாம் முடிந்து எல்லாம் ரெடி, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது ஊழியக்காரிகள் சொன்னாங்க, தம்பி நீங்கள் 2 வசனம் சொல்ல முடியுமா, ஏதாவது சாட்சி மாதிரி 2 வசனம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறார். அவருக்குள்ள அந்த கிருபை, அங்கே துணி துவைக்கும் போதே அந்த கிருபை இறங்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நடக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அப்படினால அங்கேயே அவருக்கு செய்தியை கொடுத்து ஒரு பெரிய ஆளாக ஆய்கொண்டு வந்துவிட்டார். அன்றைக்கி பண்ணின பிரசங்கம் மக்களெல்லாம் அப்படியே அசந்து போய் எல்லோரும் எனக்குத்தான் 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 இந்த வார்த்தை என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாயிற்று. முடிந்து அவர் பிரசங்கம் முடிந்தவுடனே அவர் ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் எல்லா பாஸ்டர்ஸ்களும் வந்து விட்டார்கள். ஆராதனை முடியும் நேரம், ஆராதனை எப்படி ஆசீர்வதித்து முடித்து விட்டார்கள்.
முடித்த பிறகு முடித்துவிட்டு அவர் கடைசியில் அறிவிப்பு கொடுக்கும்போது ஆராதனை எப்படி நடத்தினீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், இந்த தம்பி பெரிய ஊழியக்காரன் மாதிரி கடவுள் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். பெரிய ஊழியக்காரன் மாதிரி உபயோகப்படுத்தினார். அவன் பேசுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக இருந்தது. அது எல்லோருமே இறங்கி ஆவியானவர் எல்லோரையும் ஆட்கொண்டார். ரொம்ப நிறைவு உண்டாயிற்று. அதில் சொன்னார், தம்பி நீங்கள் துணி துவைக்க வேண்டாம், நீங்கள் சபையை நடத்தும் ஊழியத்தை செய்யலாம் என்று நியமிக்கப்பட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை யாருக்கு கிடைக்கும்? இருதயத்தை கர்த்தர் பார்க்கின்றார். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. பெருமை எங்கே வந்து விட்டதோ அங்கே தேவன் எதிர்த்து நிற்பார். அங்கே தேவ கிருபை உண்டாகாது. சுய ஞானங்கள் அங்கே இருந்து வெளிப்படலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கவில்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. இருதயத்தை பார்த்து தான் கிருபை தருகிறார், பணத்தை கொண்டல்ல. இவன் பணத்தை கொண்டு போய் கிருபை கேட்டான். உங்களை மாதிரி கிருபை எனக்கு வேண்டும் என்று கேட்டான். தேவனுடைய கிருபையை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இல்லை, கசப்பான பாவக்கட்டில் அகப்பட்டிருக்கிறது என்று எச்சரித்து அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரை கர்த்தர் பயன்படுத்த, யாரை கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்பதை நன்கு அறிந்து கொள்வோம். யூதாஸ் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான். யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தேவன் தன்னுடைய இருக்கிற அப்போஸ்தல ஊழியத்தை இழந்து போய்விட்டான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் எடுக்க வேண்டும். எப்படி எடுப்பது? அப்போ பரிசுத்தாய் பெற்றிருக்கவில்லை. சீட்டு எழுதினார்கள். 2 பேர் அங்கே தகுதி உள்ளவர்கள் போல இருக்கிறார்கள். 2 பேர் பேரையும் சீட்டு எழுதி ஒரு இதில் போட்டு குலுக்கி யார் பேர் ஒழுங்க முதல்ல எடுக்க வருகிறதோ அவன் தான் இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ரெடியாக வைத்துவிட்டு ஒரு ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணினார்கள்? எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, இவர்களில் அப்போஸ்தல ஊழியத்திற்கு யூதாஸ் இழந்து போன இடத்திற்கு நியமிக்கப்பட்டவன் யார் என்பதை காண்பியும் என்று ஜெபம் பண்ணினார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 23 முதல் 5 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் இஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும், இந்த அப்போஸ்தல ஊழியத்திலும், இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரிலும் தேவரே தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டு எடுத்தார்கள். அதில் தேவ சுத்தம் உள்ள மனிதன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர். இதுல 2 பேர் யார் என்கிறதை கர்த்தாவே நீர் அறிகிறீர். எங்கே அறிகிறீர்? இருதயத்தை அறிகிறீர். இருதயங்களை அறிந்த தேவன், இந்த ஊழியத்துக்கு தகுதி உள்ளவன், இந்த ஊழியத்தை சரியாக செய்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் யார் என்று நீர் காட்ட வேண்டும் ஆண்டவரே. நீர் இருதயத்தை தானே பார்க்கிறீர். அந்த மனிதனுடைய வேறு தகுதியை நீர் பார்க்கிறது இல்லை. அதனுடைய தகுதி, அந்த தகுதி முதலாவது இருக்கின்றது. இருதயத்தில் அந்த தகுதி இருக்க வேண்டும். இருதயத்தில் அந்த ஊழியத்துக்குரிய தகுதி, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், இவைகள் இந்த மனிதனத்தில் உண்டா என்று கர்த்தர் பார்க்கின்றார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் மத்தியாவை தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம். அல்லேலூயா. எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, அப்போஸ்தல யூதாஸ் இழந்து போன இந்த அப்போஸ்தல பட்டத்திற்கு நியமிக்கப்பட்டவன் யார் என்கிறது எங்களுக்கு காண்பியும் என்றபோது மத்தியாதான் அதற்கு தகுதி உள்ளவன் என்று கர்த்தர் காண்பித்தார். அவர் உடனே 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று திருவாக்கு சொல்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் பார்க்கிற இடம் இருதயம். அவர் பார்க்கிற இடம் அங்கே. அந்த நிலையை பார்த்துதான் அவர் அந்த மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் பணத்தை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கேட்டான், அவனை சபித்து அனுப்பிவிட்டார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா இருதயங்களையும் அறிந்தது தேவன்.
2 பேருமே அப்போஸ்தலருக்கு தகுதி உள்ளவர்கள் போல் இருக்கிறது. ஈசாயின் மகனில் இதற்கு முந்தைய 7 பேரும் தகுதியுள்ளவர்கள் போல இருந்தார்கள். அவருடைய தேஜஸ், அவருடைய உடம்பினுடைய அமைப்பு, அவருடைய எல்லா ஞானம், அறிவு எல்லாமே அந்த ராஜ பத்தியத்துக்கு, ராஜ பட்டத்திற்கு தகுதி உள்ளது போல இருந்தது. அவர்களை கொண்டு வந்து காட்டினார். கடைசியில் இருதய செம்மையா இருந்த மனிதன் எங்கே இருந்தான்? காட்டில் இருந்தான். அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். ஆனால் அவருடைய இருதயம் தகுதியாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தியாலஜி படிக்கவில்லை, பட்டப்படி படிக்க போகவும் இல்லை, பைபிள் காலேஜ் போகவும் இல்லை. அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து நம்ம அவரை ஆராதிக்கக்கூடிய ஆசாரியர்களாக, ஒரு ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதர்களாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் தான் அவர்களை தம்முடைய காரியமாக நியமிக்கிறார், எடுத்து பயன்படுத்துகின்றார் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த இருதயத்துக்கு 5 வாசல்கள் இருக்கின்றது என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. அந்த இருதயம் எப்பொழுதும் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒன்றுமில்லாதவன் எப்படி வழி நடக்கலாம்? மடியிலே கனம் இருந்தால் வழியில் என்ன இருக்குமா? பயம் இருக்கு. மடியிலே பணம் இருந்தால் தான் வழியில் ஐயோ திருடன் வந்து விடுவானே யாரும் பயப்படும். ஒன்றும் இல்லாத சும்மா எம்டியாக போனால் ஒரு பயம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகின்றது? அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா? கதவு எப்பொழுதும் தீமைக்கு அடைத்திருக்க வேண்டும், நன்மைக்கு திறந்தே இருக்க வேண்டும். நன்மைக்கும் பூட்டி போடக்கூடாது. நல்ல ஆலோசனை வரும்போது, நல்ல புத்திமதிகள் வரும்போது, நல்ல யோசனைகள் வரும்போது கதவை திறந்து கேட்க வேண்டும். உள்ளே வாங்குறது அதுதான் ஞானி, அதான் ஞானம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நிறைய இருக்கும். அவர்கள் வாங்கி வாங்கி வைத்திருப்பார்கள், அவர்கள் பயன்படுவார்கள் என்று நாம் காணுகிறோம். இங்கே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தில் ஞானி இப்படி சொல்லுகிறார் பாருங்க. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு ஜீவ ஊற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடும், வெளியே ஓடணும். அதுக்கு என்ன சொல்ல? எல்லா காவலோடும். நம்மிடத்தில் பாண்டி நாட்டில், இங்கே கன்னியாகுமரி எப்படின்னு தெரியல, பாண்டி நாட்டிலலாம் ஒரு கிணறு தோண்டிட்டா உடனே ஒரு 3 அடி உயரத்தில் தோளம் கட்டிடுவாங்க. தோளம் கட்டி உள்ளே தூசிகள், துரும்புகள், அழுக்குகள், மண்ணுகள் ஒன்றும் போகாதபடி அப்படி கட்டப்பட்டிருக்கும். இங்கே நிறைய போர்வீல் போடுறாரு, மற்றபடி இருக்கும், இங்கே இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி போல ஒரு இடத்துல ஒரு ஊற்று இருக்கிறது என்றால் அந்த ஊற்றுக்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? காவல் வேண்டும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு ஊற்று நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீதிமன்ற உள்ளத்திலிருந்து ஜீவன நதிகள் புறப்பட்டு ஓடும். தேங்கி கட்டுப்பட்டு கிடக்காது, ஓடும். ஒரு ஊற்று ஒரு ஏரியாவில் இருக்கிறது என்றால் அந்த ஏரியா முழுவதும் அந்த ஊற்று தண்ணி பாய்கிறதுனால எப்படி இருக்கும்? சலு 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 என்று இருக்கும் என்று நாம் காணுகிறோம். அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நாம் இந்த ஜீவ ஊற்றை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவ ஊற்று ஓடும், நமது மூலமாக அநேகர் நன்மை பெறுவார்கள், அநேகர் செழிப்படைவார்கள். அருமையானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் எங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, நேரடியாக வந்து பார்க்குறேன் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுபடினால அதாவது நாம் ஒரு ஜீவ ஊற்றாக அந்த ஊற்று நம்மிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிறதாக இருக்குமானால் அந்த ஏரியா செழிக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இருதயத்தில் கண்ட கத்தலாம் போக முடியாது, விட்டுறக்கூடாது. இல்லை, உள்ளே போக விடக்கூடாது, அழுக்குள்ளே போகக்கூடாது. போனால் அந்த ஊற்றுக்கண்ணு அடைபட்டு போய்விடும். அப்படினால காவல் காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கண்டுவிட நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகணும், உண்டாக அதை விரட்டணும். நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த தீமை நம்முடைய காதுக்கு நேராக, நம்முடைய கண்ணுக்கு நேராக, நம்முடைய மனதில் சிந்தனைக்கு நேராக வரும்போது அது உள்ளே பிரவேசிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் பார்த்து கொண்டு வருவது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கின்றவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். அந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது அந்த இருதயத்திலிருந்து என்ன உண்டாகும்? ஜீவ நதிகள் ஓடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்மை அவர் காண்பிப்பார். ஜெபம் பண்ணும்போது தேவ சாயலை நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் பார்க்கிறார். நிறைய பேர் தேவ தரிசனம் கண்டு சொல்லுகின்றார்கள் தேவ சமூகத்தில். அது ஒரு தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் வாயினாலே தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டாலும் தீர்க்கமான தரிசனங்கள் அநேகர் காணுகிறார்கள் அல்லவா? குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அது தீர்க்க தரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்கிறபடினால் சொல்லவும் செய்யலாம். அதை காட்சி தரிசனங்களாக கண்டு நாம் சாட்சியில் சொல்லலாம். அதுவும் தீர்க்க தரிசனம் தான். ஆனபடினால நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது அங்கே என்ன உண்டாகும்? தேவ தரிசனம் உண்டாகும். அல்லேலூயா. மத்திய 5:8 வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருதய சுத்தம், இருதய காவல், இருதயத்தை தீமை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறவர்களுடைய இருதயத்தில் என்ன உண்டாகும்? ஆழ்ந்த ஜெபத்தில் இருக்கும்போது தேவ தரிசனத்தை காண்பார்கள். மற்ற தரிசனங்களை காண மாட்டார்கள். சிலருக்கு ஜெபத்தில் இருந்தாலும் வேறு தரிசனங்கள் உண்டாகிறது. சிலருக்கு ஜெபத்தில் ஆராதனை இருந்தாலும் வேறு எண்ணங்கள் ஆவியில் வந்து தாக்குகிறது. இதெல்லாம் நான் பார்க்கிறோம் அல்லவா? இவைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு விரும்புகின்றது. நான் இருதயத்தை பார்க்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன். ஆராதனைக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எல்லாரும் இந்த நீதி நெறிகளை கடைபிடித்து ஞான ஸ்நானத்தின் மூலமாக நீதியை கடைபிடித்து நீதிமான்களாக மாறி இருக்கின்றோம். நமது மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கின்றது. அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்யும்படியாக நான் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களாகவே இருப்போமானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நாம் கண்ணை மூடினால் தூக்கம் அல்ல, நம்முடைய கண்ணை மூடினால் என்ன உண்டாகும்? தேவ தரிசனம் உண்டாகும். அல்லேலூயா. அப்படினால இருதயத்திலே சுத்தம் களங்கமற்ற நிலை உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்களோடு தேவன் பேசும்போது அங்கே என்ன உண்டாகுமா? எம்மாவூருக்கு சென்ற சீசரோடு கர்த்தர் பேசிக்கொண்டே வந்தார். அவருடைய இதயத்தில் என்ன உண்டாயிற்று? கொழுந்து விட்டீர். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 நெருக்கடிகள் இருக்கலாம். இவைகளின் மத்தியிலேயும் அந்த தேவனோடு பேச ஆரம்பித்து விட்டால் அங்கே என்னாகும்? அதெல்லாம் தாண்டி கொழுந்து விட்டு எரிகிற ஒரு நிலை நம்மில் உண்டாகும் என்று இறைவாக்கு சொல்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை தானா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை, ஒரு சமுத்திரத்துக்குள்ளே ஒரு மலை, அந்த மலைக்குள்ளே ஒரு பறவை கூடு கட்டி இருக்கிறது. கடலில் 4 பக்கமும் அலை மோதல் பயங்கரமாக இருக்குது. வந்து பாறையில் சடார் சடார் என்று அடித்து தண்ணி ரிவர்ஸில் போய்கொண்டே இருக்கிறது. இந்த குருவி உள்ளே இருந்து பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது நடுக்கடலுக்குள்ளே. 4 பக்கம் புயல் அடிக்கிறது, தானோ பாட்டு பாடுகிறது. காரணம், நான் இருக்கிறது மலைக்குள்ளே, மலையின் மேல் இருக்கின்றேன். அல்லேலூயா. இந்த மலையை உடைத்து விட்டு இந்த புயல் என்னை வந்து தாக்க முடியாது என்ற தைரியம் அந்த அற்பமான ஒரு சந்துக்கு பறவைக்கு இருந்தது. ஒன்று என்னை அணுக முடியாது. ஏனென்றால் இந்த மலைக்குள்ளே, மலைக்கு மேலே நான் இருக்கிறேன். என்னுடைய வீடு, என்னுடைய கூடு வந்து மலைக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவ ஆகிய கண்மலையில் இருக்கின்றது. அவருக்குள்ளே நாம் இருக்கின்றோம். அல்லேலூயா. அப்படினால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் 4 பக்கங்களில் புயல் வந்து அடித்து நம்மை மோதும். பல விதமான நெருக்கடிகள் வந்து நம்மை தாக்கும். பல பிரச்சனைகள் நமக்கு உண்டு. இவைகளின் மத்தியில் இயேசு பேச ஆரம்பித்தால் என்னாகும்? கொழுந்து விட்டு எறிகிற
அனுபவம் நமக்கு உண்டாகும். லூக்கா 24:32 வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று பேசிக்கொண்டு போனார்கள். வந்தவர் கடவுளாக இருந்திருக்கிறார், மனிதன் அல்ல. நாம் அதை அறியவில்லை. அதனுடைய நம்மோடு கூட ஒருவர் பேசிக்கொண்டு வந்தாரே, அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பேச ஆரம்பித்த உடனே நம்முடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிகிற சந்தோஷம், கொழுந்து விட்டு எரிகிற மகிழ்ச்சி நம்மை ஆட்கொண்டது அல்லவா என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய தரிசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நமக்கு இருக்கிற அத்தனை கவலைகளை, துன்பங்களை அவர் மாற்றி போடுவார். அவர் பேச ஆரம்பித்த உடனே நம்மில் இருக்கிற கவலைகள் பாருங்களெல்லாம் நீங்கி போய்விடும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்படி நாம் செய்வோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும்? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலரோடு இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். என்று சிலர் பரிசுத்தாவி எங்கேயாவது போய் பெற்றுக்கொள்வாங்க, எங்கேயாவது போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க, ஐக்கியத்தை பழைய இடத்துல வச்சிருப்பாங்க. அதனால் அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கின்றார். அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை என்று நாம் காணுகின்றோம். இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர், நீங்கள் மற்ற பேருக்கு சபையில் எடுத்துக்கிடுங்க, பெரிய ஆளுந்து சின்ன ஆள் வரைக்கும் எங்கேயாவது ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க. வசனத்தை மறுக்க முடியாது. வசனம் மொழிதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அப்படினால எங்கேயாவது எடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு அப்புறம் என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டது? அப்போ 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டது? அவர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார். மாறுபாடுகளை சந்தை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த யூத சபைக்கு மறுபடி போகவில்லை. அவர்கள் தேவனுடைய அப்போஸ்தலர்களோடு தங்கள் ஐக்கியத்தை வைத்திருந்தார்கள். அங்கேதான் அந்யோன்யம், அங்கேதான் தெருவிருந்து அப்பம் பிட்குதல், அங்கேதான் எல்லாமே இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கின்றார். தேவஜனங்களை, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக செம்மை பண்ணிக் கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மீகாள் தன்னுடைய இருதயத்திலே கணவனை நிந்தித்தார். கணவன் தன் மனைவியை நிந்திக்கக்கூடாது, மனைவி தன் கணவனை நிந்திக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களை சபிக்கக்கூடாது. இது தேவனுடைய பிரமாணம். அதுபடியால் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். கடந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் விதமான சம்பவங்கள் கடந்து போயிருக்குமானால் அவைகளை மாற்றிக்கொண்டு இந்த ஆண்டில் நம்முடைய இருதயத்தை செம்மை பண்ணி கொண்டு தேவ சமூகத்தில் தேவாசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது சிலருக்கு ஜெபம் பண்ண சொல்கிறார். உபவாசம் இருந்தும் ஜெபம் பண்ண ஏவுகள் கொடுக்கிறார். சிலருக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் என்ற மாறுத்தரமும் உண்டு. தேவனுடைய பக்தர்களுக்கு, தீர்க்கர்களுக்கு கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படினால தேவனாய் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கின்றார். அவர் முழுமையாக அறிந்தவர். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்திருக்கிறோம். நமக்கே அவைகளை சொல்லுகிறார் என்றால் அவர் எவ்வளோ அறிந்திருப்பார். அவர் தராசில் வைத்து நம்முடைய இதயத்தை நிறுத்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறபடினால கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே நம்மை நாம் கண்டுபிடிக்க முடியாக, நம்மை தெரிந்து கொள்ள முடியாக நாம் சில நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்கி நம்முடைய இருதயங்களில் இன்னும் படிந்திருக்கிற மாசுகளெல்லாம் நீக்கிவிட்டு தேவாசீர்வாதம் கர்த்தர் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் தேவாசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதிக்குரிய இருதயமாக காணப்பட கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த ஆண்டில் கர்த்தர் பிள்ளைகளாக நாம் தேவாசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று இந்த வருடத்தின் கடைசியில் தேவ நன்மை பெற்றேன், என்னுடைய குடும்பம் பெற்றது, என்னுடைய சபை இந்த நிலைக்கு ஆயிருக்கிறது என்று சொல்லும்படியாக நாம் தேவ சமூகத்தில் நம்ம எல்லோரும் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக செம்மை பண்ணி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
புதிய எருசலேம் சபை 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 6201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.